வெல்கம் டு நீலூஸ் கிச்சன். வாங்க நாங்கள் தம் பிரியாணி பார்க்கலாம். இன்றைக்கி சிக்கன் எடுத்திருக்கேன் 300 கிராம், 3/4 கிலோ தம் பிரியாணி செய்ய போகிறேன். 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், சுவைக்கு ஏற்ற தேவையான உப்பு பண்ணி வச்சிடலாம். எல்லா மசாலாவும் நல்லா மேரினேட் ஆகணும். அதுக்கு 1/2 ஸ்பூனு தயிர் நான் ஆட் பண்ணுறேன். தயிரும் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டேன்னா சிக்கன் ஈஸியாக வெந்துடும். ஓகேவா? இப்போ நல்லா மேரினேட் பண்ணிட்டேன். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சிடலாம். 3/4 கிலோ சிக்கன் தம் பிரியாணிக்கு ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்க 3 வெங்காயம், 4-5 பச்சை மிளகாய் நடுவில் கீறி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கரம் மசாலா வச்சுருக்கேன் தம் பிரியாணிக்கு. பே லீஃப் 2, லவங்க 4, ஸ்டார் பூ 3, 2 பட்டை துண்டு, 3 ஏலக்காய், ஷாய் ஜீரா ஒரு 1/2 ஸ்பூன். தண்ணி சூடு பண்ணும்போது இதை போட்டுடணும். போட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது தண்ணி எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா தம் பிரியாணி தானே செய்ய போகிறோம், வடிகட்டணும். அதுக்கு நான் மசாலா எல்லாமே போட்டுடுறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூனு நெய்யை போட்டுக்கிறேன். தண்ணியிலே போடணும் நெய். உப்பும் தண்ணியிலே போட்டுடணும். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது தான் அரிசி போடணும். போட்டுட்டு நமக்கு வேண்டாத எல்லா கரம் மசாலாவும் எடுத்துக்கலாம். நம்ம பட்டை, லவங்க, ஸ்டார் பூ, ஏலக்காய் எல்லாம் எடுத்துடலாம். எடுத்து போட்டுடலாம் வெளியே. அந்த தண்ணி நல்லா கொதித்த உடனே இந்த அரிசி போட்டணும். அரிசி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நான் ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டு அந்த கொதிக்கும் போதே இந்த அரிசியை போட்டணும். 1/2 கிலோ அரிசி. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் இங்கே மசாலா ரெடி பண்ணலாம் பிரியாணிக்கு. வாங்க பார்க்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெயை போட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் வெங்காயமும் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வரணும். நல்லா வெங்காயம் வதக்கின உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரௌன் ஆயிடுச்சு வெங்காயம். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் அதிகமாக அப்படியே போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன். நல்லா வதக்கணும். தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதையும் போட்டுடலாம். நல்லா வதக்குங்க தக்காளி. வெங்காயம் நல்லா வதக்கணும்னா 1 ஸ்பூன் உப்பு போடுங்க. உப்பு போட்டிங்கன்னா நல்லா வதங்கும். இந்த பக்கம் தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த தண்ணி கொதிக்கும் போது இந்த அரிசியை போட்டுடலாம். நான் 10 நிமிஷம் ஊற வச்ச அரிசி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியில் ஊற வச்ச அரிசி எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா, இது அரை வேக்காடாக வைக்கணும். அதிகமாக வேகக்கூடாது, அரை வேக்காடாக வேகணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணிங்க, நீங்கள் எடுத்து வடிகட்டினீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு 10 நிமிஷத்தில் பாதி வெந்துடும் ரைஸு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியிலேருந்து இந்த இதை எடுத்துடலாம். எல்லா கரம் மசாலாவும் நான் எடுத்துட்டேன். ஜீரா மட்டும் விட்டுட்டேன். ஏன்னா ஷாய் ஜீரா ஒன்றும் இது இல்லை.
இந்த அளவுக்கு வெந்திருக்கணுங்க. ரைஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து வடிகட்டிடலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இது நல்லா வதக்குங்க. இது வதக்கிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை போட்டுடலாம். ஆஹா, நல்ல ஸ்மெல் வருதுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவு போட்டுடலாம். பேலன்ஸ் கொஞ்சமாக வச்சுருக்கிறேன் கையில், அது லாஸ்ட்டில் போடலாம். ஒரு 2.5 ஸ்பூன் தயிர் போடுறேங்க. ஏற்கனவே நான் தயிர் போட்டு தான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து 2.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணணும். தயிர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும், பிரியக்கூடாது தயிர். அதனால் கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. 1 ஸ்பூன் நெய் கூட போடுறேங்க. டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் நெய் கூட போட்டிருக்கேன். இந்த மசாலாவை வந்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் மசாலா இதில் விட்டுருக்கேங்க. இதில் வந்து பாதி மசாலா வெளியே எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், சாப்பாடு போட்டுடுறேன். மேலே மசாலா போடணும். அதுக்கு மேலே மசாலா. மசாலா தனியாக, ரைஸ் தனியாக இருக்கும். இதுக்கு மேலே கொத்தமல்லி புதினா நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, இதை போட்டுடலாம். போட்டுட்டு நெய் 1 ஸ்பூன் போட்டுட்டு ஸ்டிம் பண்ணிவிட்டு நெய்யை போட்டுட்டேன். அதுக்கு மேலே அந்த தம் பண்ணிடலாம். நம்ம அதுக்கு மூடி போட்டு நல்லா தம் பண்ணிடலாம். அது 10 நிமிஷம் வச்சா போதுங்க, ரெடி ஆகிட்டு வந்துடும். நம்ம கிளறிட்டு சாப்பிட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்படி இருக்கும் சாப்பாடு. பார்க்கலாமா? அதுக்கப்புறமா சாப்பாடு மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். சாப்பாடு வெந்துருச்சு. சுவையான சிக்கன் தம் பிரியாணி ரெடி. சாப்பிடலாம் வாங்க.